உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, அதை கொஞ்சம் சேவிங்ஸும் வந்து பண்ற. மேபி நீ எஸ்ஐபி போட்டிருக்கலாம், இல்லை எஃப்டில போட்டிருக்கலாம். உனக்கு ஒரு நல்ல ஃபீலிங், நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்ல வந்து இருப்பேன். ஆனா உண்மை என்னன்னா, நீ உனக்கு தெரியாம சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ற. இந்த மிஸ்டேக்னால பாத்தீங்கன்னா உங்களோட பினான்சியல் ஃபியூச்சரை சைலண்டா டிஸ்ட்ராய் பண்ணுது. இந்த வீடியோ நான் சொல்ல போற 5 மிஸ்டேக்ஸை பாத்தீங்கன்னா இந்தியாவில் 90% பீப்புளுக்கு மேல இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்றாங்க. நீ இந்த மிஸ்டேக்லாம் பண்றேன்னு வந்து செக் பண்ணிக்கோ. நான் சொல்ல போற ஒவ்வொரு மிஸ்டேக்குமே ஒவ்வொரு சொல்யூஷனும் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன், AMFI டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நம்ம இந்த சேனல்ல பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கஷ்டமான ஃபினான்ஷியல் கான்செப்டை எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். நீங்க நியூவா நம்மளோட சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிஸ்டேக் நம்பர் 1, உங்களோட ஃப்ரெண்ட் கார்த்திகை பத்தி நம்ம வந்து பேச போறோம். கார்த்திக் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி எம்ப்ளாயி. மாசம் ஒரு 50,000 வந்து அவர் வந்து சம்பாதிக்கிறாரு. 50,000 வந்து சம்பாதிக்கிறாரு. கொஞ்சம் ஸ்மார்ட்டான பையன். SIP வந்து போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டாக்ஸ்லயும் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அவரை பார்த்து அவர் கூட இருக்கவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து என்னோட ஃபியூச்சர் வந்து செக்யூர் பண்ணிட்டா அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. பட் சடனா 2023 அவரோட ஜாப் வந்து போயிடுது. லே ஆஃப் வந்து பண்ணிடுறாங்க. அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டுக்கு வந்து அமௌண்ட் வேணும். EMI இருக்கு, EMIக்கான அமௌண்ட் வேணும். தென் கிராசரி வாங்கினாலும் அதுக்குமே அமௌண்ட் வேணும். அவரோட நீட்ஸ்க்கு வந்து இப்போ அமௌண்ட் தேவைப்படுது. இப்போ கரண்டா ஜாபும் இல்லை. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி போயிட்டு இருந்த SIP வந்து கேன்சல் பண்ணாரு. அவர் வாங்கி வச்சிருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்தது. பட் பரவாயில்ல, வேற வழி இல்லாம என்ன பண்ணாருன்னா லாஸ்ட்ல வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அது பத்தாம FD போட்டிருந்தாரு, அதையும் வந்து பிரேக் பண்ணாரு. அதனால பெனால்ட்டி வந்துச்சு, அதையும் வந்து பே பண்ணாரு. ஒரு 6 மாசமா கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண வெல்த் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 monthsல வந்து டோட்டலா காலி. நம்ம நினைப்போம் இவர் வந்து SIP பண்ணிருக்காரு, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காருன்ட்டு. பட் இவர் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது. ரூல் என்னன்னா, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட 3 to 6 மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் உன்னோட சேவிங் அக்கௌண்ட் வந்து ரெடியா இருக்கணும். அதுதான் உன்னோட பினான்சியல் சேஃப்டி நெட். உன்னோட சேலரி 30K அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டா 90,000ல இருந்து 1,80,000 வரைக்கும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அமௌண்ட்டை நீங்க வைக்க பெஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க வந்து வச்சுக்கலாம். அப்பதான் நீங்க ஈஸியா வந்து வித்ட்ரா பண்ண முடியும். எந்த ஒரு பெனால்ட்டியும் வந்து இருக்காது. நீங்க FDல வச்சுக்கிறத விட இதுல வச்சீங்கன்னா எமர்ஜென்சி டைம்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 2, இது கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். சென்னையில ஒரு ஃபேமிலி, ஃபாதர் பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தான் வந்து ஒர்க் பண்றாரு. அவரோட சேலரியில தான் அந்த வீடு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. மந்த்லி 60,000 வந்து அவர் ஸ்மார்ட்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, கோல்டு இருக்குது, எல்லாத்துலயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. எல்லாத்துலயுமே வந்து அமௌண்ட் இருக்கு. 2022ல பாத்தீங்கன்னா சடனா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக், இறந்துட்டாரு. ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா அவரோட சேலரி மட்டுமே வச்சு குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து இல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு வந்து அவங்களுக்கு வந்து ஐடியா வந்து இல்லை. அவங்க குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டணும். ஹவுஸ் லோன் EMI இருக்கு, அதை வந்து பே பண்ணணும். டெய்லி செலவுக்குமே வந்து காசு இல்லை. டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்குமே வந்து அமௌண்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி செலவுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா வந்து அந்த வெல்த்தை வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அது ஒரே வருஷத்துல காலி. அப்ப இவர் பண்ண மிஸ்டேக் என்ன? நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. அப்ப இவர் என்ன மிஸ்டேக் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்காம இருந்தது. உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி வந்து சொல்லலாம். ஆனா இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கோட்டைக்கே வந்து பலி இல்லைன்ற மாதிரி, அதுக்கு வந்து டோரே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ எப்போ வேணாலும் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. இது உங்களோட ஆனுவல் சேலரியில இருந்து 10 to 15 டைம் கவர் ஆகணும். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மினிமமா ஒரு 5 lakhs வந்து உங்களோட ஒரு ஃபேமிலியை வந்து கவர் பண்ற மாதிரி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பர் இயர் நீங்க வந்து ஒரு 5 lakhs வாங்குறீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் 50ல இருந்து 70 lakhs கவர் ஆகிற மாதிரி வந்து எடுங்க. உங்களோட பிரீமியம் பாத்தீங்கன்னா இயர்லி 6,000ல இருந்து 8,000க்குள்ள வர மாதிரி வந்து பாத்துக்கோங்க. டீ பிஸ்கெட்டுக்காக டெய்லி 100 ரூபாய் செலவு பண்ற நீங்க உங்களோட ஃபேமிலியோட ஃபியூச்சருக்காக மாசம் ஒரு 700 ரூபாய் வந்து எடுத்து வைக்க மாட்டீங்களா? அடுத்து மிஸ்டேக் நம்பர் 3, இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரிலேட் ஆகும். நியூவா பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து லான்ச் ஆயிடுச்சு. அந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 80,000. பட் கையில காசு இல்ல. உடனே ஒரு ஆட் வருது, நோ காஸ்ட் EMIல வந்து அந்த மொபைல் வந்து தராங்க. நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு உடனே அந்த மொபைலை வந்து வாங்கிக்குவோம். இதே மாதிரி தான் நியூ பைக் வேணுமா EMI, நியூவா ஒரு டிவி வேணுமா
இஎம்ஐ. சரி வெக்கேஷன் போகணுமா, அதுக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே நீங்க மாசம் மாசம் வந்து பே பண்ற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாமே இஎம்ஐ ஆனதுனால மந்த் சேலரி வந்த உடனே இஎம்ஐக்கு வந்து போயிடுது. அக்கௌண்ட் மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா காலி. சேலரி வருது, இஎம்ஐக்கு வந்து போயிடுது. கையில என்ன மிஞ்சும்? ஒண்ணுமே இல்லை, எல்லாமே வந்து காலி ஆயிடும். இதுக்கு பேர் தான் இஎம்ஐ ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது இல்லாம கார்ட்லயும் வந்து கொடுக்குறேன், அந்த வீடியோ வந்து பாருங்க. நீ இஎம்ஐல உன்னோட ஃபியூச்சர் இன்கம் இப்பவே வந்து ஸ்பெண்ட் பண்ற, ஃபியூச்சர்ல வர போற இன்கம்க்கு இப்பவே வந்து செலவு பண்ணிட்டேன்னா வெல்த் எப்படி கிரியேட் ஆகும்? கிரியேட்டே ஆகாது, வாய்ப்பும் கிடையாது. உன்னோட டோட்டல் இஎம்ஐ பாத்தீங்கன்னா உங்களோட சேலரியில 30% தான் வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகுங்க. பை சான்ஸ் வேற வழி இல்லாம நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலுமே 30% வந்து பாத்துக்குங்க. நிறைய பேர் கேக்குறீங்க நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து உண்மையிலேயே ஃப்ரீயா அப்படின்ட்டு. பட் அது வந்து உண்மையிலே ஃப்ரீ கிடையாது. ப்ராசஸிங் ஃபீ இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, இடன் சார்ஜஸ் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. நீ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து பே பண்ணுவ. ஒழுங்கா நீ கால்குலேட் பண்ணி பார்த்தனா அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். டெப்ரிஷியேட் அசெட்னு சொல்லுவாங்க. மொபைல் போன், டிவி, பைக், இந்த மாதிரி அசெட்லாம் வந்து நீங்க இஎம்ஐக்கு வந்து போகாதீங்க. அப்ரிஷியேட் அசெட்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் இல்ல ஒரு எஜுகேஷனுக்காக இல்ல ஒரு கோர்ஸ் படிக்க போறீங்க, இது மூலியமா நான் வந்து லேர்ன் பண்ணிக்க போறேன், அது மூலியமா நான் வந்து சம்பாதிக்க போறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க வந்து இஎம்ஐ கூட வந்து போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவுமே வந்து ஒரு கால்குலேட்டடான இஎம்ஐயா வந்து இருக்கணும். ஸோ உன்னோட பாக்கெட்ல இருந்து அமௌண்ட் எடுக்கிற அசட்டை நீங்க வந்து வாங்காதீங்க. உன்னோட பாக்கெட்ல அமௌண்ட்டை போடக்கூடிய அசட்டை வந்து நிறைய வாங்குங்க. மிஸ்டேக் நம்பர் 4, இது மோஸ்ட் பெயின்ஃபுல்லான ஒண்ணு. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் பாத்தீங்கன்னா அர்ஜுன், இன்னொருத்தர் பேர் பாத்தீங்கன்னா பாலா. இந்த அர்ஜுன் என்ன பண்றாருன்னா அவரோட 25 வயசுல எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. மாசம் ஒரு 5000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. 35 வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. டோட்டலா அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 6 lakhs. அவரோட 60 வயசுல வந்து பார்க்கும்போது 1,07,00,000 அமௌண்ட் வந்து நல்லாவே வந்து வந்துருச்சு. பாலா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதான் 35 இயர்ஸ்ல வந்து அவரோட எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இவருக்கும் அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அவருமே வந்து பாத்தீங்கன்னா மாசம் அதே 5000 ரூபாய் தான் வந்து போடுறாரு. இவர் பாத்தீங்கன்னா 60 வயசுல வந்து ஸ்டாப் பண்றாரு. டோட்டலா இவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 15 lakhs. இவர் இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 6 lakhs. பட் இவர் இன்வெஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 15 lakhs. இவரோட 60 வயசுல வந்து பார்க்கும்போது 95 lakhs தான் வந்து இருக்குது. அர்ஜுன் பாத்தீங்கன்னா கொஞ்சமான அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணாரு. பட் இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், காம்பவுண்டிங். 20 வயசுல போடுற 1000 ரூபாய் 60 வயசுல பார்க்கும்போது 1 லட்சம் ரூபாய். 40 வயசுல போடுற 1000 ரூபாய் 60 வயசுல பாத்தீங்கன்னா 15,000 தான். நிறைய பேர் கேட்கலாம் எனக்கு வந்து ஒரு 35 வயசு ஆயிடுச்சு, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு விட டுமாரோ பாத்தீங்கன்னா அது எப்பவுமே வந்து ஆல்வேஸ் லேட்டா தான் வந்து இருக்கும். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் எஸ்ஐபியை இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியா வெறும் மினிமம் மாசம் 500 ரூபாயில கூட நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்லாம் வந்து இருக்கு. சோ உடனே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 5, லாஸ்ட் ஒன், பட் இது காமனான ஒன்னா இருக்கும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா அண்ணா இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, என்னோட அமௌண்ட் மொத்தத்தை திரும்ப அந்த ஸ்டாக்ல வந்து போட போறேன், நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. எனக்கு அதை கேட்கும் போது எனக்கு ஒரு பக்கு ஆயிடுச்சு. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு 2021ல பாத்தீங்கன்னா கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூம் ஆச்சு, சரியா மேல போச்சு. எல்லாரும் என்ன பண்ணுன்னா அவங்க கிட்ட இருக்கிற கேஷ் மொத்தத்தையும் ரெடி பண்ணி எங்கெங்கயோ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கூட வந்துட்டு கிரிப்டோல போட ஸ்டார்ட் பண்ணாங்க. 2022ல கிராஷ், மொத்தம் கீழே போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்தியன் ஸ்டாக்ஸ்ல வந்து பார்க்கும்போது அதானி ஸ்டாக்ஸ் 2023ல சடனா டிராப் ஆயிடுச்சு. நீங்க வேணா சார்ட் எடுத்து பாருங்க, 2023ல சடனா டிராப் ஆயிருக்கும். அந்த டைம்ல நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களா வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து லாஸ் ஆனாங்க அந்த ஸ்டாக்ல. சோ அதனாலதான் ஒரே பேஸ்கெட்ல எல்லா எக்கும் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 40ல இருந்து ஒரு 50% நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு, எஸ்ஜிபி அந்த மாதிரி ஆசெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெப்ட், எஃப்டி, பிபிஎஃப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். லாஸ்டா ஆல்ரெடி சொன்ன எமர்ஜென்சி ஃபண்ட் அதுல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு உங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நீங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ல நீங்க வந்து அப்பப்போ அமௌண்ட் வந்து போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு செக்டர் கிராஷ் ஆனாலுமே மற்ற செக்டர் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி டெரிவரிஃபிகேஷன் பண்ணி இருக்குதா அது பாத்துக்குங்க. அப்படி இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நம்மளோட வெப்சைட்ல உங்களோட ஏஜ், சேலரி, கோலு இது டீட்டெயில வந்து எங்களுக்கு வந்து அனுப்புங்க.
அது மூலியமா நம்ம ஒரு கஸ்டமைஸ் போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி தருவோம். அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன 5 மிஸ்டேக்ஸ்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்க வந்து கண்டிப்பா பண்ணிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதை ஆனஸ்டா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இதை வச்சு ஜட்ஜ் பண்ண மாட்டோம், எவ்வளவு பேர் எந்தெந்த மிஸ்டேக்லாம் வந்து பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா ஒரு லைக் பண்றீங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க, அப்பதான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Jalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme related documents carefully. Please verify official details before acting.